வேதவசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தர் உயர்த்துவார். வாசிக்கப்படும் வேத வசனங்கள் தானியேல் 5:19. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்திலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். லூக்கா 18:14. அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பிப் போனான் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட எண்களாயிருந்தாலும் அந்த எண்களோடு நேர்மறையான எண்களை, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் கூட்டும் போது மதிப்பு உயர்ந்து கொண்டே வருவது போல, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் வந்து தன் தவறுகளை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நல்வழியில் வாழ ஆரம்பித்தால் நாளுக்கு நாள் ஆண்டவரும் நம்மை உயர்த்த ஆரம்பித்து விடுவார் என்பதில் ஐயமில்லை. தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது நேபுகாத்நேச்சார் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டு காட்டுக்கழுதைகளோடே சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நேபுகாத்நேச்சார் உணர்ந்து கொள்ள மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவனுடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது என்று தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை உயர்த்த ஆரம்பிக்கும் போது நம் இருதயம் மேட்டுமையாகிவிடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த ஆரம்பித்தால் வாசித்த வசனத்தின்படி நம்மை நீதிமானாக்கி உயர்த்துவார். அதே சமயம் ஏதோ காரணத்தினால் தேவன் நம்மை சோதிக்கும் போது சோர்ந்து போகாமல் யோபுவைப் போல கர்த்தரோடு நாம் இருப்போம் என்றால் நாமும் யோபுவைப் போல 2 மடங்கு அல்ல, சர்வ வல்லவர் நமக்குள்ளே வாசமாக இருப்பதால் நாம் போதும் ஆண்டவரே என்று சொன்னாலும் அவர் ஆசீர்வாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. தேவ ஜனங்களே, நாம் பெருமையிலும் கர்வத்திலும் வீழ்ந்து விடாமல் கர்த்தரின் வழியில் வாழ ஆரம்பிப்போம். கர்த்தரால் உயர்த்தப்படுவோம். அதுவே நமக்கு ஆசீர்வாதம். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இந்த நாளை காணும்படியாக எங்களை எழுப்பிய கிருபைக்காக உமக்கு நன்றி. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற சத்தியத்தின்படி உம்பிள்ளைகளாகிய நாம் என்றும் தாழ்மையோடு இருந்து நீர் எங்களை உயர்த்தும் உயர்வில் என்றும் நிலைத்திருக்க தயவு செய்வீராக. நீர் அப்படியே உதவுகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடிருந்து நாங்கள் உம்பழியை விட்டு விலகாமல் எங்களை நடத்துவீராக. தகப்பனே, உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.